தனுசு ராசி நேயர்களே நீங்க அறிவா தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. தம்பி மொபைல் மட்டும் வைப்ரேட் ஆச்சுன்னா அது மிஸ்டு கால். மொபைல் வச்சிருக்கிறவரே வைப்ரேட் ஆனா அது அவங்க மிஸ்ஸஸோட கால். பேலன்ஸ் இருந்தா தான் கால் பண்ண முடியும். ஏன் கால் இருந்தா தான் பேலன்ஸே பண்ண முடியும். ஐயோ அம்புட்டும் அறிவுடா இந்த மனுஷனுக்கு, காலை தொட்டு கும்பிடுங்கடா அப்படின்னு வாங்கலாம். தனுசு ராசியுடைய அறிவை பார்த்து அடுத்ததாக வரும் நம்ம மகர ராசி நேயர்களே. சார் சில நேரங்கள்லாம் சார் நான் யோசிப்பேன், இந்த பெண்கள் ஏன் இப்படி அநியாயத்துக்கு போய் சொல்றாங்கன்னு. ஏன் அப்படி என்ன பொய் இல்ல சார், அவங்க சொல்றதுல ஆகச்சிறந்த பொய் ஒண்ணு இருக்கு சார். என்னதுடா? வீட்டுல ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கட்ட மாடி இல்லைன்னா கோச்சிக்கு வர்றீ, எனக்கு வர கோவத்துக்கு எல்லா கணவன்மாரும் ஆமாம் தெய்வமே இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நம்பிடாதீங்க அப்படின்னு வாங்கலாம். கும்பராசி நேயர்களே, ஹாய் மச்சான்னு சொல்ற நமிதா உனக்கு கொழுந்தியா ஆக முடியாது. மச்சான்னு சொல்ற உன்னோட கொழுந்தியா உனக்கு என்னைக்குமே நமிதா ஆக முடியாது. கடல தண்ணி வச்சுக்கு வாங்கலாம் சார். சிந்தனை திறன் மேலோங்கிற பேச்சுக்கு பல பேருடைய கண்ணுல தண்ணி தானா வருமா? மீனராசி நேயர்களே, சீரியல் சினிமா என்ன பெரிய வித்தியாசம்ன்றீங்க? எடுக்கிறவங்க அழுதா அது சினிமா, பாக்குறவங்க அழுதா அது சீரியல். நோட் பண்ணுங்கடா, இதெல்லாம் நோட் பண்ணுங்கடா, வருங்கால ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகும்டா அப்படின்னு எல்லாமே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். கன்னிராசி நேயர்களே, 96 படத்தை பார்த்தேன் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததும் முத காதலி ஞாபகம் வந்துட்டா சார். சார் உங்களுக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான், நானும் பார்த்தேன். பட் முத காதலி யாருன்னு டவுட் வந்துருச்சு எனக்கு. சார் நீங்க லெஜெண்ட் சார் அப்படின்னு பெருமையெல்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்களாம். சிம்மராசி நேயர்களே, சார் கார்ல போறப்ப கேட்கறதுக்காக ராஜா பாட்டு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படி நீங்க சொல்லும் போதே சூப்பர் ஜி செம்ம. அப்புறம் எப்ப போறோம்? போலாம், பட் இனிமே தான் கார் வாங்க வேண்டியிருக்கு. வாங்கினோடனே போயிடலாம் சார் நீங்க சொல்லும் போதே போடா வாயில நல்லா வந்துட போகுது, எனக்குன்னு எங்க இருந்தா வந்து தொலைறீங்கன்னு கண்டமணிக்கு திட்டு வாங்குவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம கன்னிராசி நேயர்களே, வாயை கட்டி வைத்த கட்டி, சார் அதுக்கு பேரு டயட்டு சார். இல்லையா, வாயை கட்டி வைத்த கட்டி ஒரு வீட்டை கட்டி முடிச்சேன். வாடகைக்கு விடலான்னு சொல்லி 2 லெட்னு போர்டு வச்சா வீடு பார்க்க வந்தவன் அங்கேயே ஜன்னல் வைக்கல, இங்கேயும் செல்ஃப் வைக்கல. ஏன் உங்க வீட்டுல தண்ணி ரொம்ப தண்ணியா இருக்குன்றாயா, வீடே அவனுக்கும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி எரிச்சலான கதையை எல்லாரும் கூட ஷேர் பண்ணுவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம துலாம் ராசி நேயர்களே, மொபைல் ரிப்பேர் ஆகி சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போறப்ப இந்த உடம்பு சரியில்லாத குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு அப்படி இருக்கு சார் நீங்க சொல்லும் போதே எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் சில பேர் பொண்டாட்டிய தலைப்பிரசவத்துக்கு கணிச்சிட்டு வெளியில நடப்பானுங்களே, அந்த மாதிரி நடக்கிறவனையும் நான் பாத்திருக்கேன். இப்பெல்லாம் மனசுல எவனையும் ரகசியம் வச்சில்ல சார், மொபைல்ல தான் வச்சிருக்கானுங்கன்னு படார்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிடுவீங்களாம். விருச்சிக ராசி நேயர்களே, நம்ம கூடவே ஒருத்தவரை வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்னங்க பண்ணணும்? அவருக்கு செலவு பண்ணணும், சாப்பாடு வாங்கி தரணும். நம்ம கூடவே ஒருத்தரை வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய ஸ்மார்ட் போனுக்கு ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணி கொடுத்துருங்க, கூடவே இருப்பாப்புல. வேற லெவல் சார் உங்க ஐடியான்னு உங்க ஐடியாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவாங்களாம். சிம்மராசி நேயர்களே, சார் இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு கேக்குறானுங்க சார். அதுக்கு நான் என்ன விளக்கம் சொல்றதுனே தெரியல. நீங்க தவிக்கும் போது தம்பி இரும்படிக்கிற பற்றையில ஈக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரும்பு அடிக்கும் போது தெரியாம கையில அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கையில அடிச்சுக்கிட்டா காயம் பட வாய்ப்பு இருக்கு, காயம் பட்டா ரத்தம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ரத்தம் வரும்போது அந்த ரத்தத்துல ஈ வந்து முக்கியம் தம்பி. இப்ப புரியுதா இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? நீங்க சொல்லும் போதே தெய்வமே கால காடுங்க தெய்வமேன்னு நீங்க அறிவா பேசுறதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போவாங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம மகர ராசி நேயர்களே, சின்ன வயசுல சார் இந்த ஊர்ல பசங்க கூட எல்லாம் சேர்ந்து ஐஸ் பாய் விளையாடுவேன் சார். இவனுங்க எல்லாம் போய் ஒழிச்சுக்குவானுங்க. அப்படி ஐஸ் பாய் விளையாடும் போது நான் போய் தேடி தேடி பாப்பேன், எவனும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு ஓடிடுவேன். அப்புறம் இவனுங்க எல்லாம் சேர்ந்து என்ன தேடுவானுங்க சார். இப்ப நினைச்சாலும் பயங்கர ஹாப்பியா இருக்கு சார். பழைய மெமரிஸ்ல போய் எல்லாரையும் அப்படியே மலரும் நினைவுக்கு கூப்பிட்டு போவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம கும்பராசி நேயர்களே, மூஞ்சி வெள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் எவனுமே முடி வெள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்ல. முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானுங்க சார், முடிக்க கொடுக்கறது இல்ல. என்னையா இதெல்லாம் அப்படின்னு சகட்டு மணிக்கு எல்லாரையும் திட்டுவீங்களாம். உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்குமா? மீனராசி நேயர்களே, சங்கடப்பட்டு கண்ணுல தண்ணி வந்துருமா சார்? ஏமா டெய்லி இட்லி தோசையே திரும்ப பண்ணிட்டு இருக்கியே, வேற ஏதாவது வெரைட்டியா பண்ணக்கூடாதா அப்படின்னு என் ஒய்ஃபை கேட்டேன் சார். அதுன்னு அவ்வளவு பெரிய குத்தமா சார்? இல்லீங்க, இதெல்லாம் ஒரு குத்தமா? என்னங்க ஆச்சு? உப்புமா கிண்டிட்டா சார்? நீ கேப்ப கேட்க மாட்டேன் அப்படின்னு சங்கடப்பட்டு கண்ணுல தண்ணி வச்சுக்குவீங்களாம். தொடச்சிட்டு அமைதியா இருங்க, சாப்பிட்டுருங்க உப்புமாவா இருந்தாலும்.